வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். கஷ்டத்தில் இருந்த நண்பிக்கு பணம் கொடுத்து உதவியவர் ஏமாற்றப்பட்டதால் ஏமாற்றம் தாங்காமல் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டார். கைது செய்யப்பட்ட இளஞ்சம் வாங்கிய போலீஸ் உத்தியோகத்தர். மன்னார் மருத்துவமனைக்கும் விஜயம் செய்த சுகாதார அமைச்சர். புதிய குடியேற்ற கிராமங்களாக மாறப்போகவுள்ள பெருந்தோட்ட மக்களின் பிரதேசங்கள். சூரிய உதயத்தைக் காணப்போகும் மலையக மக்கள். யாருக்கென்று தொடரும் பயங்கரவாத தடை சட்டம். மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். கஷ்டத்தில் இருந்த நண்பிக்கு பணம் கொடுத்து உதவியவர் ஏமாற்றப்பட்டதால் ஏமாற்றம் தாங்காமல் தன் உயிரையே மாய்த்து கொண்டார். கஷ்டத்தில் இருந்த தனது நண்பிக்காக வங்கியிலிருந்து கடனாக பெருந்தொகை பணத்தை பெற்று நண்பியின் கஷ்டத்தை தீர்த்த தோழியை பணத்தை மீண்டும் கொடுக்காமல் ஏமாற்றியதால் மன உளைச்சலுக்கு ஆளான இத்துயரச் சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாய்க்கு நடந்தது. உறவுமுறையான இவ்விரு பெண்களுக்கிடையில் நீண்டகால நட்பு இருந்து வந்துள்ளது. அதில் ஒரு பெண் பணக்கஷ்டத்தில் இருந்தபோது மற்றைய பெண் வங்கியில் பெருந்தொகை பணத்தை கடனாக பெற்று தனது நண்பிக்கு உதவி செய்துள்ளார். பண உதவியை பெற்றுக்கொண்ட பெண் பணத்தை மீளச் செலுத்தாத நிலையில் வங்கியில் கடன் பெற்ற பெண் அக்கடனை வங்கிக்கு செலுத்த முடியாத நிலையில் அவர் மன உளைச்சலுக்கு உள்ளானார். இவ்வாறு பணம் கொடுத்த நண்பிக்கு மன உளைச்சல் அதிகமாகி கடன் மீண்டும் கொடுக்க முடியாத நிலையில் தன் குடும்பத்தை கூட நினைக்கவும் முடியாமல் கடன் அடைக்கவும் இயலாமல் அவர் தன் உயிரை மாய்த்து கொண்டார். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். கைது செய்யப்பட்ட இளஞ்சம் வாங்கிய போலீஸ் உத்தியோகத்தர். கொடிகாமம் பகுதியில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று 18ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 11:30 மணி அளவில் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இப்போலீஸ் உத்தியோகத்தர் எழுதுமட்டு வாழ் சோதனைச் சாவடியில் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில் 2 லொரிகளில் மணலேற்றி வந்தவர்களிடம் 43,000 ரூபாவை லஞ்சமாக பெற்றபோது யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசேட போலீஸ் அவரை கைது செய்து கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் அழைத்துச் செல்லப்பட்டார். கைதான போலீஸ் உத்தியோகத்தர் முல்லைத்தீவைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். மன்னார் மருத்துவமனைக்கும் விஜயம் செய்த சுகாதார அமைச்சர். நேற்று வியாழக்கிழமை 18ஆம் தேதி வடமாகாணத்துக்கு வருகை தந்த சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன் தலைமையிலான அமைச்சின் செயலாளர் உள்ளடங்கலான குழுவினர் மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கும் வருகை தந்தனர். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் அங்கு நிலவும் குறைபாடுகள் தொடர்பாக ஆராய்வதாக இந்த களப்பயணம் அமைந்தது. இதன்போது மருத்துவமனை கேட்போர் கூடத்தில் விசேட கலந்துரையாடலும் நடைபெற்றது. இதில் மருத்துவமனையின் பணிப்பாளர், அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் அமைச்சரிடம் நேரடியாக குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினர். குறிப்பாக சிடி ஸ்கேன் இயந்திரம் இன்மையால் நாள்தோறும் அதிக அளவிலான நோயாளர்கள் வெளிமாவட்டங்களுக்கு அனுப்பப்படுவதாகவும், மருத்துவர்கள் பற்றாக்குறை, மருந்துகளின் குறைபாடு, சுத்திகரிப்பு பணியாளர்கள் காணாமை, தேவையான மருந்து உபகரணங்கள் இன்மை, பாவனைக்கு தேவையான அவசர நோயாளர் வண்டியின்மை உள்ளடங்களாக பல்வேறு விடயங்கள் அமைச்சரின் தலைமையிலான குழுவினருக்கு தெரிவிக்கப்பட்டன. இதன்போது விரைந்து தீர்க்கக்கூடிய முக்கிய விடயங்களை விரைவில் தீர்த்துத் தருவதாகவும் ஏனைய விடயங்களை வரவு செலவு திட்டத்தினூடாக பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் வாக்குறுதி அளித்தார். இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கலநாதன், காதர் மஸ்தான் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். புதிய குடியேற்ற கிராமங்களாக மாறப்போகவுள்ள பெருந்தோட்ட மக்களின் பிரதேசங்கள். சூரிய உதயத்தை காணப்போகும் மலையக மக்கள். பெருந்தோட்ட மக்கள் வாழும் பகுதிகளை புதிய குடியேற்ற கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்த நடவடிக்கை. பெருந்தோட்ட மக்கள் வாழும் பிரதேசங்களை இனங்கண்டு அப்பகுதிகளை புதிய குடியேற்ற கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. கிராமங்கள், நகரங்கள் மற்றும் பெருந்தோட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மக்களுக்கு நிரந்தர காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும், அதற்கு தேவையான புரட்சிகர வேலைத்திட்டம் ஏற்கனவே செயற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். அரச பெருந்தோட்ட கம்பெனி மற்றும் உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தோட்ட மக்கள் வாழும் பகுதிகளை
புதிய கிராமங்களாக சட்ட ரீதியாக பிரகடனப்படுத்த தேவையான சட்ட ஏற்பாடுகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியமானது என்பதாலும் காலத்துக்கு உகந்த முன்மொழிவு என்பதாலும் இதற்கான கொள்கை ரீதியான உடன்பாடும் எட்டப்பட்டுள்ளது. இந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்தும் போது மலையகத்தில் வாழும் அனைத்து மக்களினதும் காணி உரிமையை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது என சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் இது தொடர்பான பிரேரணையை ஜனாதிபதியிடம் கையளித்தார். உள்ளூர் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களின் கருத்துக்களை பெற்று அதற்கான சட்ட செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து கட்சிகள் அடங்கிய குழு ஒன்றினை நியமிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான், கல்வி இராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார், பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், பழனி திகம்பரம், வடிவேல் சுரேஷ், வேலுக்குமார், எம் ராமேஸ்வரன் மற்றும் எம் உதயகுமார் ஆகியோரும் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்க, நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சரின் செயலாளர் ACM நஃபீல், அரச பெருந்தோட்டம் மறுசீரமைப்பு அமைச்சர் செயலாளர் கலாநிதி சுகத் ஜாலேகம உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குழு இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றினர். தொடர்கின்றது தேனாரம் செய்திகள். எமது சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்கள். யாருக்கென்று தொடரும் பயங்கரவாத தடைச் சட்டம்? மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு. பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளிக்கப்பட்டுள்ள போதிலும் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை தாங்கள் எதிராளிகள் என கருதுபவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகள் தாங்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்குரிய ஆதாரங்களை முன்வைக்காத போதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துகின்றனர் என மனித உரிமையை கண்காணிப்பகம் கூறியுள்ளது. கண்மூடித்தனமான தடுத்து வைத்தல் மற்றும் சித்திரவதைகள் காரணமாக சிலர் பல வருட காலமாக பாதிக்கப்பட்டுள்ள அதேவேளை சிலர் வழக்குகள் கைவிடப்பட்ட பின்னரும் ஒடுக்குமுறைகளை எதிர்கொள்கின்றனர் என மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் எனப்படும் சட்டம் கைதானவர்களை நீண்ட காலத்துக்கு அதிகாரிகள் அனுமதியுடன் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை கொண்டுள்ளது. நீதிமன்றத்தின் கண்காணிப்பின்றி இதனை செய்யலாம் என குறிப்பிட்டுள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் இந்த சட்டம் சித்திரவதைக்கு எதிரான போதிய பாதுகாப்பின்மைகளை கொண்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. 2022 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் ஆற்றிய உரையில் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவதாக உறுதிமொழி வழங்கினார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகின்றது எனவும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடைச்சட்டம் பரந்துபட்ட அளவில் பயன்படுத்தப்படுவதால் சிவில் சமூகம் அரசாங்க மட்டத்திலான ஊழல் குறித்து ஆராய முடியாத நிலையில் இருப்பதாக 2023 செப்டம்பரில் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் பயங்கரவாத தடைச்சட்டத்தினால் ஏற்படும் அச்சநிலை அவ்வாறானது எனவும் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் விரிவான உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பானது அப்பாவி மக்களை குறிவைப்பதற்காகவும் விமர்சனங்களில் ஈடுபடுபவர்களை மௌனமாக்குவதற்காகவும் சிறுபான்மை சமூகங்களை இழிவுபடுத்துவதற்காகவும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்துகிறது என மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசியாவுக்கான பிரதி இயக்குனர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். இத்துடன் தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.